வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம தினசரி டெஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்ங்கிற டாபிக் எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. சிம்பிளிஃபிகேஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடலுங்க. அதனால நீங்க நினைக்கிறத விட சம்ஸ் 4 முதல் 5 கணக்குகள் இந்த டாபிக்ல வருது. அதனால நம்ம கண்டிப்பா இந்த டாபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். உங்களுடைய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ் டேட் வரதுக்கு முன்னாடி நான் உறுதியா எல்லா டாபிக்கும் முடிச்சிருவேங்க. வருத்தப்படாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். பேஸ்ட் ஆன் தியரி, உங்களுக்கு தியரியா கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி கணக்குகள் இந்த வகுப்புல பார்ப்போம். முதல் கணக்கு x by y equal to 6 by y then எனில், இங்கிலீஷ்ல then தமிழ்ல எனில் x square plus y square by x square minus y square equal to question mark னு கேட்டிருக்காங்க. சரி, இது பார்க்கும்போது தியரி சம் மாதிரி தெரியலங்க. ஆனா ஒரு தியரி சம்முக்கான பேசிக் இது. அதனால இந்த பேசிக் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, இது மாதிரி கணக்குகள் கொடுக்கும் பட்சத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு 5. இந்த ரெண்டு மதிப்பு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, அப்ப எக்ஸோட மதிப்பு 6னா 6 ஸ்கொயர் பிளஸ் ஒய்யோட மதிப்பு 5, 5 ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 5 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 36 பிளஸ் 25. 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 25. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 5 6 11 ரிமைண்டர் 1 61 டிவைடட் பை 6 மைனஸ் 5 1 1. அப்ப 61 டிவைடட் பை 11 சொல்லி வந்திருக்கு. அப்ப எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேசிக் சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகா பின்னம் கலப்பு பின்னம்ல தான் ஆன்சர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசிக்ஸ் தெரியாதவங்க பேசிக்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்ப கேன்சல் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும்னா 5ன்னு சொல்லி வந்திருக்கும். கீழே 11 தான் 55. இங்க என்ன ரிமைண்டர் வந்திருக்கும் 6 வந்திருக்கும். அப்போ உங்களுடைய ஆன்சர் கண்டிப்பா 5 6 டிவைட் பை 11 சொல்லி வந்திருக்கும். இரண்டாவது கணக்கு, if 4x plus 5y equal to 83 and 3x by 2y equal to 21 by 22, then what is the value of y minus x? 4x plus 5y equal to 83 மற்றும் 3x by 2y equal to 21 by 22 எனில் y minus x இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இது மாதிரி கணக்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல நான் இந்த செட் ஆஃப் வேல்யூவை எடுத்துக்கிறேன். 3x divided by 2y equal to 21 divided by 22. ரெண்டுக்கும் இடையில சமம் இருக்கும் பொழுது இதை நம்ம நேராவே கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 1 டைம், இது 7 டைம்ஸ், இது 2, இது 11. இல்ல இது எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறவங்க மாத்தி எழுதிக்கோங்க. x divided by 3x divided by 2y equal to 21 by 22. இந்த 3 by 2ங்கிற ஃபிராக்ஷன் சமத்துக்கு அந்தாண்ட போகும் பொழுது தலைகீழா மாறும். சரிங்களா? அப்ப x divided by y equal to 21 by 22 into 2 divided by 3 ன்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப கேன்சல் பண்ணியிருந்தா 1 11 கேன்சல் பண்றீங்களா 7. அப்ப x divided by y equal to 7 divided by 11 சொல்லி தான் வந்திருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் இந்த வேலையை செய்ய வேண்டாம், சிம்பிளா கத்துக்கோங்க. 3 21 சமத்துக்கு மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ஸ் தொகுதிகளை கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ஸ் பகுதிகளையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த பேசிக்கையும் கத்துக்கோங்க. அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் பாருங்க. எக்ஸோட மதிப்பு x equal to 7 divided by 11. இந்த y வகுத்தல்ல இருக்கு, அந்தாண்ட போனா கண்டிப்பா பெருக்கலுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். x equal to 7 divided by 11 into y ன்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? ஒரு சில நண்பர்களுக்கு இந்த x y இதை பார்த்தாலே கணக்கு நான் போட மாட்டேன்னு யோசிப்பீங்க. ரொம்ப சுலபமானதாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடுல இந்த எக்ஸோட மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, பாப்போம். எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். 7 divided by 11 y ன்னு சொல்லிட்டு இந்த மதிப்பை இந்த சமன்பாடுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சருங்க. சிம்பிள் தான். அப்போ 4 நான் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். இன்ட்டு 7 divided by 11 into y ன்னு சொல்லி வந்திருக்கும். திரும்ப பிளஸ் 5y equal to 83 ன்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும்.
சரி, அடுத்ததா இந்த இடத்துல ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா 11 into 4 44 44 plus 7 51ங்கிற ஸ்டெப்புக்கு போயிடுறீங்க. ஆனால் ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குங்க, பெருக்கல் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதையும் என்ன பண்ணணும், டைரக்டா மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கிடையாது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிராக்கெட் கொடுத்திருந்தாலே இடையில என்ன இருக்கிறதா அர்த்தம், பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். 4 பெருக்கல் 7 28 divided by 11y plus 5y equal to 83 சொல்லி வந்திருக்கும். சரி, அடுத்ததா இந்த y பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது என்ன வந்திருக்கும், 28 by 11 plus 5 equal to 83 வந்திருக்கும். இதுல இருக்கக்கூடிய y பொதுவாக எடுத்துட்டோம், மீதி இருக்க வேல்யூஸ் அப்படியே வந்திருக்கு. 11 into 5 55 55 plus 28 83 சொல்லி வந்திருக்கும். அப்போ y into 83 divided by 11 equal to 83 சொல்லி வந்திருக்கும். அடுத்தது இங்க எழுதிடுறேங்க, y மட்டும் தாண்ட வச்சுக்கலாம். 83 இந்த 83 by 11 ரெண்டும் பெருக்கல்ல இருக்கு, அந்தாண்ட போனா தலைகீழியாக மாறிவிடும். into 11 divided by 83 83 கண்டிப்பா கேன்சல் ஆயிருக்கும். அப்போ y equal to உங்களுக்கு ஆன்சர் 11 ன்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா, ஒன்னு இந்த சமன்பாட்டுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரி, இல்ல இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம ஃபைனலா இங்க ஒன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஆன்சர் கிடைச்சிரும். சரி, y கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா x கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கேள்வியில y minus x ன்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, x கண்டுபிடிக்க நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேங்க, எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படி இல்லையா, இதுல ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். x equal to 7 by 11 into y ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, அப்ப x equal to 7 by 11 y ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க into 11 11 11 கேன்சல். அப்ப x ஓட மதிப்பு உங்களுக்கு 7 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, y minus x. அப்போ y minus x equal to y-ங்கிறது 11, x-ங்கிறது 7. அப்ப ஆன்சர் 4 ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த கணக்கு, the cost of 4 bags and 3 boxes is rupees 555 and the cost of 3 bags and 4 boxes is rupees 460. What is the cost of 1 bag? 4 பைகள் மற்றும் 3 பெட்டிகளின் விலை ரூபாய் 555 மற்றும் 3 பைகள் மற்றும் 4 பெட்டிகளின் விலை ரூபாய் 460 எனில் ஒரு பையின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேள்வி பார்க்கும் பொழுதே தெரிகிறது நமக்கு சமன்பாடு அந்த மெத்தட்ல தான், ஈக்குவேஷன் மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, கொடுத்துருக்க டேட்டா நான் அப்படியே எடுத்து பாருங்க. பேக்ஸ் பைகள், அதை நான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்ததா பாக்ஸஸ் வந்து நான் ஒய்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது. அதாவது ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸுங்கிறது ஒரு பேக்கோட ரேட்டு, ஒய்ங்கிறது ஒரு பாக்ஸோட ரேட்டு. சரிங்களா, சரி இப்ப சமன்பாடு எழுதுவோம். 4x பிளஸ் 3y ஈக்குவல் டு 555. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய முதல் லைனை சமன்பாடா எழுதியிருக்கேன். ரெண்டாவது சமன்பாடு 3x பிளஸ் 4y ஈக்குவல் டு 460. கொடுத்துருக்கக்கூடியதை நான் சமன்பாடா எழுதியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. 3 பைகள் மற்றும் 4 பெட்டிகளின் விலை 460 ரூபாய். சரி, முதல் சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடையும் பாருங்க. எக்ஸோட மதிப்பையோ இல்ல ஒய்யோட மதிப்பையோ ரெண்டும் ஒரே மதிப்பா மாத்தணும். இப்படிதான் நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு பேசிக்ஸ் படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? சரி, 4 3 இந்த சமன்பாடை இந்த நம்பராலையும் இந்த நம்பரை இந்த சமன்பாடையும் பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ஒன்னாவது சமன்பாடை நான் 3 இந்த நம்பரால, அதாவது ஒன்னாவது சமன்பாடை எக்ஸ வந்து நான் கேன்சல் பண்றதா முடிவு பண்ணதுனால 3ங்கிற நம்பரால நான் பெருக்கிறேன். அப்ப என்ன வந்திருக்கும் பாருங்க, ஒன்னாவது சமன்பாடை 3ஆல நான் பெருக்க கிடைப்பது 4 × 3 12x பிளஸ் 3 × 3 9y ஈக்குவல் டு 555 × 3. தெரியலனா பெருக்கிடுவோம். 555 × 3 15 16 16. அப்போ 1665 சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்தது அப்ப ரெண்டாவது சமன்பாடு நம்ம மேல இருக்கக்கூடிய x கிட்ட இருக்க நம்பரால பெருக்கி இருக்கணும், 4ஆல பெருக்கி இருப்போம். அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு ரெண்டாவது சமன்பாடை 4ஆல பெருக்கி இருந்தோம்னா 12x plus 16y equal to 460 × 4ஆல பெருக்கி இருப்போம். 460 பெருக்கல் 4 0 24 16 18
அப்ப 1840 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, ஓகே. இப்ப பாருங்க, எக்ஸோட மதிப்பு ரெண்டும் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் சமமா இருக்கு. அப்ப இந்த சமன்பாட்டுல இருந்து இந்த சமன்பாட்டையோ இல்ல இந்த சமன்பாட்டுல இருந்து இந்த சமன்பாட்டையோ கழிச்சா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இந்த சமன்பாட்டை நான் 3ன்னு வச்சுக்கிறேன், இந்த சமன்பாட்டை 4ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டையும் யோசிச்சு பாக்குறேன். 16 9 1840 1665ன்னு சொல்லி இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சா ஆன்சர் எனக்கு பிளஸ்ல கிடைக்குங்கிறதுனால 4வது சமன்பாட்டுல இருந்து நான் 3வது சமன்பாட்டை கழிக்கிறேன். என்ன நடந்திருக்கும்? 12x மைனஸ் ஆஃப் 12x ரெண்டும் கேன்சல் ஆகி 0ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். 16y மைனஸ் 9y என்ன வந்திருக்கும்? 7yன்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு 1840ல இருந்து 1665 கழிச்சிருக்கணும். 1840ல இருந்து 1665 கழிச்சிருந்தா 5 7 1 175 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்போ y ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 25 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இதை நீங்க கேன்சல் பண்ணியிருந்தா 25 கிடைச்சிருக்கும். சரி, ஓகே. இப்ப கேள்வி என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு பையின் விலை, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஒன் பேக்? நான் வந்து பேக் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், பாக்ஸை ஒய்ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். பேக் எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கேன், கேள்வி எக்ஸ் தான் கேக்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு சமன்பாட்டுல ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஈஸியா தெரியுது இந்த முதல் சமன்பாடு. அந்த சமன்பாட்டுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருவோம். 4x பிளஸ் 3 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு 25 ஈக்குவல் டு 555. அப்ப 4x பிளஸ் 75 ஈக்குவல் டு 555. 4x ஈக்குவல் டு 555 மைனஸ் 75. 4x ஈக்குவல் டு 5 மைனஸ் 5 0, 5 மைனஸ் 7 15 மைனஸ் 7 8. அப்போ 418 சொல்லி வந்திருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பா 120 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்போ இதோட ஆன்சர் x ஈக்குவல் டு ரூபாய் 120 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அடுத்த கேள்வி. In an examination, a student scores 4 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. A student attempted 60 questions and scored 130 marks. The number of questions he answered correctly. ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் 60 வினாக்களுக்கு விடை எழுதி 130 மதிப்பெண்கள் எடுக்கிறான் எனில் சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பல தடவை டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ங்க. ஒன்று குரூப் 2ல வந்துடும், இல்லைனா குரூப் 4, இல்லைனா குரூப் 1. நம்ம நடத்தக்கூடியது குரூப் 1 லெவல், குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே காமனாக நடத்திட்டு இருக்கோங்க. மேக்ஸ் எல்லாமே காமன் தான், அதனால தனித்தனியாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பல தடவை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு தடவை நோட்டில் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எரேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் டிக்டேட் பண்ணுறேன். சரி, ஓகேங்க. கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் பாருங்க. சரியா விடைக்கு ஒரு கொஸ்டின் நான் ரைட்டா எழுதுறேன்னா 4 மார்க் வந்து கொடுக்குறாங்க. தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கிறாங்க. மொத்தமா நான் எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்கேன்? 60 கொஸ்டின் எழுதியிருக்கேன். எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்? 130 மார்க் எடுத்திருக்கேன். அப்ப சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை கேள்வி கேட்கிறாங்க. எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு பார்ப்போம். சரியாக எழுதிய கேள்விகளை நான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாங்க. மொத்தமா ஒரு எக்ஸாம்ல 20 கேள்வி கேட்குறாங்க.
நான் 15 கொஸ்டின் சரியா எழுதுறேன், 5 கொஸ்டின் வந்து தப்பா எழுதுறேன். இந்த ஆன்சர் எப்படி வந்திருக்கு பாருங்க. 20 கேள்வியில 15 கேள்வி சரியா எழுதியிருந்தேன்னா 20 மைனஸ் ஆஃப் 5 தான் எனக்கு என்ன ஆன்சர், சாரி 20 மைனஸ் ஆஃப் 15 தான் எனக்கு 5ன்னு ஆன்சர் வந்திருக்கும். கரெக்டுங்களா? 20 கேள்வி நான் வந்து எக்ஸாம்ல எழுதுறேன், 15 ரைட்டா எழுதிட்டேன், மீதி 20 மைனஸ் 15 தான் 5 கேள்வி தவறா எழுதியிருக்கான்னு அர்த்தம். சரி, இந்த இதெல்லாம் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 4 மார்க்ஸ் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர். அப்போ 15 கொஸ்டின் நான் ஆன்சர் கரெக்டா பண்ணியிருந்தேன்னா 15 பெருக்கல் 4 எனக்கு மார்க் கிடைச்சிருக்கும். மைனஸ் ஆஃப், ஏன் மைனஸ், தப்பா எழுதுறது, லாசஸ் 1 மார்க் ஃபார் எவரி ராங் ஆன்சர். அப்ப என்னுடைய மார்க் தவறா எழுதும் பொழுது விடை கழிந்து கொண்டே வந்துட்டு இருக்கும். அப்ப மைனஸ் ஆஃப் 5 பெருக்கல் எவ்வளவு மார்க் எனக்கு குறைச்சிருக்காங்க பாருங்க, ஒரு கேள்விக்கு 1 மார்க் வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்ப 15 பெருக்கல் 4 60 மைனஸ் ஆஃப் 5. அப்ப மொத்தமா நான் எடுத்த மார்க் எவ்வளவுங்க, 55ன்னு சொல்லி வந்திருக்கும். இதே லாஜிக்கே இந்த சம்ல நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அவங்க மொத்தமா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் எத்தனைங்க, 60 கொஸ்டின். இங்க எடுத்துக்காட்டு நான் 20 எடுத்தேன் இல்லைங்களா, அவங்க 60 கொஸ்டின்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததா சரியா எழுதின கேள்விகள் இங்க 15. நான் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்திருந்தேன். இங்க என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நான் தெரியாத விடையை எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, 20 மைனஸ் 15 ஈக்குவல் டு 5ன்னா அப்ப நான் தவறான எழுதிய கேள்விகள் 60 மைனஸ் எக்ஸ் நான் சொல்லியிருக்க முடியுமா? 60 மைனஸ் ஆஃப் எக்ஸ். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதுமானது. சரிங்களா? சரி, மொத்தமா 55 மதிப்பெண். அப்ப இதை ஈக்குவல் டு 55 நான் எழுதியிருக்க முடியும். சரிங்களா? ஏன்னா 130 மார்க் கணக்குல கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப என்ன பண்ணிருக்கலாம் பாருங்க, 15 பெருக்கல் 4. அப்ப இங்க 15 இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் பெருக்கல் 4 மைனஸ் ஆஃப், இங்க 5ங்கிறது தவறா எழுத கேள்விகள். அப்ப 60 மைனஸ் ஆஃப் எக்ஸ் எத்தனை மார்க் குறைக்கிறாங்க, 1 மார்க் குறைக்கிறாங்க. அப்ப இன்டு 1 ஈக்குவல் டு மொத்தமா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, 55. இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க, 130. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டு சொல்லி இதை சொல்றேன். புரியலன்னா இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேளுங்க, கண்டிப்பா புரியும். இந்த கேள்விகள் இந்த தடவை எதிர்பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் 4x, 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1னாலும் அதே 60 மைனஸ் எக்ஸ் தான் வரப்போகுது. இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் பெருக்கிடலாம், இதுல தப்பு பண்ணிடக்கூடாது. மைனஸ் ஆஃப் 60 மைனஸ் 60, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், நம்ம நிறைய பேசிக் சொல்லிட்டோம். 4x மைனஸ் 60 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 130 சொல்லி வந்திருக்கோம். சரி, 4x பிளஸ் எக்ஸ், அப்ப 5x மைனஸ் ஆஃப் 60 ஈக்குவல் டு 130. 5x ஈக்குவல் டு 130 மைனஸ், இந்தாண்ட இருக்கிற மைனஸ் அந்தாண்ட போனா பிளஸ் 60. அப்போ 5x ஈக்குவல் டு, நான் இங்க சால்வ் பண்ணிடுறேங்க, 5x ஈக்குவல் டு 190 சொல்லி வந்திருக்கும். அப்போ x ஈக்குவல் டு ஆன்சர் 190 டிவைடட் பை 5ன்னு சொல்லி வந்திருக்கும். சரி, 5னா 3, திரும்ப ஒரு 40 வந்திருக்கும், 38. அப்ப எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இதுதான் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தேன், இது எக்ஸ்னா சரியாக எழுதிய கேள்விகள். The number of questions he answered correctly. கேள்வியில் என்னதான் கேட்டிருக்காங்க, சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனை அப்படிதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப சரியாக எழுதிய கேள்விகள் 38. ஒருவேளை கேள்வியில தவறான எழுதிய கேள்விகள்னு கேட்டிருந்தால், the number of questions he answered wrongly கேட்டிருந்தால் என்ன பண்ணிருக்க முடியும், ஈஸியா 60ல இருந்து, இதுதான தவறான கேள்விகள். அப்ப 60 மைனஸ் 38 உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 22ன்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆனா இந்த கேள்விக்கான விடை 38 தான். ஒருவேளை தவறான கேள்விகள்னு கேட்டிருந்த ஆன்சர் 22ன்னு சொல்லி வந்திருக்கும். நம்மளோட சேனல்ல சம்ஸ் எப்படிலாம் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் சம்ஸ் நிறைய சொல்லி கொடுக்குறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சம்ஸ்லயே ஸ்கூல் புக் சம்ஸும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துக்கிட்டு வரோம். அது இல்லாம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? 1 by 1 கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பா உங்களால வீட்டில இருந்தே ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பா வாங்க முடியும். சரிங்களா? சரி, மீதமுள்ள கணக்குகள் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போங்க. தேங்க்யூ.